நியூசிலாந்துல ட்ரீம் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு எதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ் வேலை தாங்க. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறீங்களா? ஆமாங்க. நம்ம ஊர்ல போலீஸ்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இருக்குமானே தெரியல. நைட்டு வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, காலையில வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, மணிக்கணக்கா வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. வீட்டுக்கெல்லாம் போவாங்களானே தெரியல. அதுவும் ஏதாவது பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்தானா பாக்குறதுக்கே பாவமா இருக்குங்க அவங்கள. நியூசிலாந்துல காஸ்ட் ஆஃப் லிவிங் ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இப்ப இங்க பாத்தீங்கன்னா கிரைம் ரேட் ஓரளவுக்கு அதிகமாயிட்டே தாங்க போகுது. ரீசெண்டா கூட ஆக்லாண்ட்ல ஒரு ஜுவல்லரி ஷாப்குள்ள புகுந்து உள்ள இருக்கிற நகைகள் எல்லாம் திருடுறாங்க. அண்ட் எதிர்த்து பாத்தீங்கன்னா ஒரு பஞ்சாபி சிங் வந்து ஒரு வாள் எடுத்துட்டு சண்டை போடுறாரு. இந்த அளவுக்கு ஏதாவது சீரியஸா ஒரு ஈவென்ட் இருந்தா தாங்க போலீஸே வருவாங்க அந்த இடத்துக்கு. நியூசிலாந்து போலீஸா இருந்தா என்னெல்லாம் பெர்க்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரியுமா? ஒரு நாளைக்கு 8 hours தாங்க ஒர்க். 8 hours மேல ஒர்க் பண்ணா எக்ஸ்ட்ரா பே கொடுப்பாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு வருஷத்துக்கு 42 நாள் வந்து அவங்களுக்கு பெய்டு லீவ் கிடைக்குங்க. அது மட்டும் இல்ல, வாரத்துக்கு 4 நாள் தான் ஒர்க் பண்ணுவாங்க. 5 மணி ஆச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனை முட்டு கிளம்பிடுவாங்க. 5 மணிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஏதாவது பெரிய எமர்ஜென்சி இருந்தா தாங்க போலீஸ் வரவே செய்வாங்க அந்த இடத்துக்கு. ஆனா பாத்தீங்கன்னா நியூசிலாந்து போலீஸ்க்கு இவ்ளோ பெனிஃபிட்ஸ் அவங்க கொடுத்துமே இங்க இருக்கிற கிரைம் ரேட் ஒரு துளி கூட கம்மி ஆகலங்க, அதிகமாயிட்டு தான் போகுது. ஆனா நம்ம ஊர் போலீஸ்க்கு எந்த விதமான பெனிஃபிட்ஸ் இல்லாட்டி அவங்க பகலா நம்மளுக்காக வேலை பார்த்துட்டே தான் இருக்காங்க. சோ அவங்களுக்கும் இதுல கொடுக்குற பெனிஃபிட்ஸ்ல ஒரு பாதி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பாய்.